வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 24 ஃபீட் கிராஸ் 48 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் நாம் பார்க்குறோம். அதாவது 24க்கு 48 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிழக்கு பார்த்த வீட்டினுடைய வரைபடம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ஸில் பார்க்குறோம். இந்த வீட்டுடைய நார்த் பாயிண்ட்டு நம்ம ஆல்ரெடி காட்டியிருக்கிறோம். நார்த் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த பக்கமாக இருக்குது. வீட்டுடைய டைரக்ஷன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த திசை வந்து நமக்கு ஈஸ்ட் கிழக்கு திசை ஆகுது. ஸோ இது ஒரு கிழக்கு பார்த்த வீட்டு வரைபடம். இந்த வீட்டினுடைய அளவு அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு தெற்காக நமக்கு 24 அடி இருக்குது. நார்த்து சவுத்து சைஸு 24 ஃபீட். தென் வெஸ்ட்டு ஈஸ்ட் சைஸ் வந்து நமக்கு 48 ஃபீட் இருக்குது. கிழமேலாக நமக்கு 48 அடி இருக்குது. இப்போ இந்த வீட்டுடைய பிளான் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறோம். வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிரில் கேட் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிரில் கேட். தென் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கார் பார்க்கிங் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 16 ஃபீட் சைஸில் ஒரு கார் பார்க்கிங் ப்ளஸ் போர்ட்டிகோ சேர்ந்து இருக்கிற மாதிரி நாம் இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்டன் இருக்கிற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டுருக்குறோம். ஸோ ஸ்மால் கார்டன் இது வந்து நமக்கு இந்த வீட்டுக்கு காலி இடமாகவும் நமக்கு இருக்குது. பொதுவாக ஒரு வீட்டில் வந்து மேற்கு திசையை விட கிழக்கு திசையில் அதிகமான காலி இடம் இருக்கணும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி ஸோ இந்த இடம் காலி இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாம் வந்து சின்ன கார்டன் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். தென் வீட்டோடைய மெயின் டோர் இந்த இடத்துல இருக்குது. இந்த மெயின் டோரோடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு மெயின் டோர் இந்த இடத்துல நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோர் வழியாக இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுதும் ஒரு ஹால் இந்த இடத்துல இருக்குது. 16 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 16 ஃபீட் சைஸில் ஒரு ஹால் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல சேர் சோஃபா டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றத ஒரு மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாம் காட்டியிருக்கிறோம். தென் இந்த அக்னி மூலை இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கிச்சன் ப்ளஸ் டைனிங் அட்டாச்சாக இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து 3 ஃபீட் ஹைட்டில் இந்த கிச்சன் ஸ்லாப் வந்து நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிழக்க பக்கம் இருந்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் இந்த ஸ்டவ் அண்ட் சிங்க் எல்லாம் இருக்கிற மாதிரியும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு 3 விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ, தென் இந்த சைடு ஒரு விண்டோ. இந்த 3 விண்டோவுடைய சைஸு 2.5 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 3 விண்டோவுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு டைனிங் ஹால், ஒரு 4 பேர் இருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங் ஹாலும் நாம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கார்னரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷிங் இருக்கிற மாதிரியும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் பொறுத்தளவில் ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்கிறோம். 11 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம். தென் இந்த பெட்ரூமில் 2 விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவோடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவுமே நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 5 ஃபீட் சைஸில் இந்த வாயு மூலையில் வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் சேர்ந்து இருக்கிற மாதிரி நாம் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பாத்ரூம் டாய்லெட் இருக்கக்கூடிய விண்டோவோடைய சைஸு 2 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் இந்த பாத்ரூம் விண்டோ நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதோடைய ஏறக்கூடிய வழி வந்து நம்ம இந்த சைடு தான் நாம் வந்து இப்படி ஸ்டெப்பு ஏறி இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. இந்த ஸ்டெப்புக்கு கீழே நம்ம வந்து இந்த சைடு நம்ம ஏறுறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த சைடு நமக்கு வந்து உயரம் வந்துடும். இதுக்கு கீழே இந்த பாத்ரூமுக்கு போகிற டோர் ப்ளஸ் பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துல நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்மால் பூஜா ரூம் இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளானில் இருக்கக்கூடிய வால் திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாத்ரூம் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த பூஜா ரூமுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த ஸ்டெப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாத்ரூம் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் வால்ஸ் மட்டும் 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம்.
ரிமைனிங் இருக்கக்கூடிய வால் திக்னஸ் வந்து நமக்கு 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த ஹவுஸ் பிளான் வந்து நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 24 ஃபீட் கிராஸ் 48 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 1152 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் வந்து அப்ராக்சிமேட்டாக 20 lakhsலேருந்து 21 lakhs வரைக்கும் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். நாட் டீடைல் எஸ்டிமேட், ஒன்லி அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் இஸ் 20 lakhs to 21 lakhs. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிறைய ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் 2D and 3Dயில் நாம் நம்மளுடைய சேனல்ஸில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.